ஈமான் என்பது தஸ்பிக்கும் பில் ஹைபி வைக்கிராமி பில் இஸ்ஸாமி. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள் என்று மனதில் உறுதியாக நம்பி நாவினால் மோதுவதற்கு ஈமான் என்று சொல்லப்படும். ஈமான் முஜ்மல் ஆமன்து பில்லாஹி கமா ஹுவா பி அஸ்மாஇ ஹஸீபதி வகாபில்து ஜும்ஆஹகாமிஹி அஹ்காமி ரசூலிஹி. அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டேன், அவனுடைய திருநாமங்களை கொண்டும் அவனுடைய பண்புகளை கொண்டும் எப்படி அவன் இருக்கிறானோ அப்படி நான் ஈமான் கொண்டேன். அவனுடைய சட்டங்கள் மற்றும் அவன் தூதர் சட்டங்கள் அனைத்து நான் ஏற்றுக்கொண்டேன். ஈமான் ஃபஃபஸஸ் ஆமன்து பில்லாஹி கமலாயிகலிஹி வகுதுபி வரசூலிஹி மினல் யௌமில் ஆஹிரி வகதிரி கைரிஹி வஷர்ரிஹி மினல் லாஹி தஆலா வபஸிபால் மௌத். நான் அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய மலக்குமாரை கொண்டும் அவனுடைய வேதங்களை கொண்டும் அவனுடைய தூதங்களை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் நன்மை தீமை அல்லாஹ்வின் நாடப்பட்டே நடிக்கிறது என்பது கொண்டும் மரணத்துக்கு பின் எழுப்புவதை கொண்டும் ஈமான் கொண்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாஸ்மின் 10 மலக்குமார்களின் பணி. அதுக்கடுத்து புல்புல் ஆயத், அவங்க ரெடியாரிங்க. புல்புல் ஆயத் சாமனே ஆஜா. முக்கியமான 10 மலக்குமார்களும் அவர்களும் பணிகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹீயும் அல்லாஹ்வின் உத்தரவுகளையும் நபிமார்களுக்கு கொண்டு வருபவர். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணவு காற்று மழை போன்ற வேலைக்கு நியமிக்கப்பட்டவர். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமை சூர் ஊதுபவர். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரை கைப்பற்றுபவர். ரில்வான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் காவலர். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்தில் காவலர். கிராமன் காத்திபின் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்மை தீன்மை பதிவு செய்பவர்கள். முன்கர் நக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபூரி கேள்வி கணக்கு கேட்பவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புல்புல் ஆயத்வாம் வலிமல். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்குமுஸ் ஸலாம். கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லுங்க. வலைக்கும் ஸலாம். வேதங்கள் கொண்டு ஈமான் கொள்ளுதல், தவறான வழியிலிருந்து சமூகத்தை தடுத்து அவர்களை நல்வழியின் பக்கம் கொண்டு செல்வதற்காகவும் நன்மை தீமைகளை சொல்வதற்காகவும் அல்லாஹ்வின் உத்தரவுகளை எடுத்து கூறுவதற்காகவும் அல்லாஹ்வின் நபிமார்களுக்கு அருளப்பட்டது. நபிமார்களுக்கு அருளப்பட்ட அனைத்து வேதங்களையும் உண்மையின்றி ஈமான் கொள்ள வேண்டும். வேதங்கள் 4. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் வேதம், அப்ராஹிமி மொழி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்ஜில் வேதம், சுரியானி மொழி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜப்பூர் வேதம், யூனானி மொழி. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் வேதம், அரபி மொழி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். இந்த பக்கம் சைடில் ரெண்டாவது நின்ன பிள்ளைக்கு தமிழே பேச தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைங்களையும் தமிழ் பேச வச்சு தயார் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய உஸ்தாத்மார்கள். அல்லாஹு தஆலா அவங்களுக்கும் உஸ்தாத்மார்களுக்கும் பரக்கத் செய்வானாக. அடுத்ததாக சமீரா இக்பால் அவர்களது மகள் சமீரா, அகமது பாஷா அவர்களது மகள் சஜாபானு. குர்ஆனில் நபிமார்கள். குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட நபிமார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்,
கொஞ்சம் உட்காந்துக்குங்க, ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருக்கீங்க. இல்லை உட்காருங்க, வரும்போது பார்த்துக்கலாம். எவ்வளோ நேரம் நீங்கள் நிற்பீங்க? சில மக்கள் வரும்பொழுது அவங்கள தருத்தி பண்ணி உட்கார வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம். அடுத்து அரபி பைத் ஜமால் அவர்களது மகன் ஆரிஃப், ஹுசைன் அவர்கள் மகன் அப்துல் ரஹ்மான், முகமது ரஃபீக் அவர்கள் மகன் அபுபக்கர் சித்திக், முகமது ரஃபீக் அவர்கள் மகள் சையத் அலி, நயீமுல்லா ஷரீஃப் அவர்களது மகன் கபீர், ராஜா முகமது அவர்களது மகன் இர்ஷாத், அகமது அவர்களது மகன் அப்துல்லா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மைக்கு. அடுத்ததாக அஷ்ரஃப் ஃபாத்திமா, பரக்கத் நிசா, அப்புறம் வந்து ஆஃபியா, ஆயிஷா, யுஸ்ரா. 3 பேர் ரெடியாக இருங்க. ஆஃபியா, ஆயிஷா, யுஸ்ரா மேடைக்கிட்ட வந்துடுங்க. கொஞ்சம் அல்லாஹ் நம்மை திகரில் பிஸியாக வைத்திருந்தால் அவன் நம்மை நினைக்க விரும்புகிறான் என்று அர்த்தம். அல்லாஹ் நம்மை குர்ஆன் ஓதுவதில் பிஸியாக வைத்திருந்தால் அவன் நம்மிடம் பேச விரும்புகிறான் என்று அர்த்தம். அல்லாஹ் நம்மை வணங்க வழிபாடுகளில் பிஸியாக வைத்திருந்தால் அவன் நம்மை இருக்கிறான் என்று அர்த்தம். அல்லாஹ் நம்மை வீண் கேளிகைகளில் பிஸியாக வைத்திருந்தால் அவன் நம்மை விட்டு தூரமாகிவிட்டான் என்று அர்த்தம். அல்லாஹ் நம்மை மக்களிடம் தேவையாகுவதில் பிஸியாக வைத்திருந்தால் அவன் நம்மை இழிவுபடுத்தி நினைக்க விரும்புகிறான் என்று அர்த்தம். அல்லாஹ் நம்மை துஆ கேட்பதில் பிஸியாக வைத்திருந்தால் அவன் நமக்கு கொடுக்க நினைக்கிறான் என்று அர்த்தம். நாம் எதில் பிஸியாக இருக்கிறோம் என்பதை பொறுத்து இருவரிடம்
நமக்கு என்ன மரியாதை என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமாத்தார்கள் தாய்மார்களுக்கு ஒரு அறிவிப்பு. வந்திருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய தேவை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுமா ஆஃபியா ஃபர்ஸ்ட் சொல்லு. படைத்த அல்லாஹ் நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறான், கேட்பவனாக இருக்கிறான், பார்ப்பவனாக இருக்கிறான், துவா செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான். எப்போது துவா கேட்டால் உடனே பதிலளிப்பான். இருந்தாலும் சில நேரங்களில் துவா கேட்டால் உடனே பதிலளிப்பான். அதை உங்களுக்கு சொல்வதற்கு வந்திருக்கிறோம். இரவில் கடைசி பகுதியில் வாங்கு சொன்ன பிறகு மழை பெய்யும் போது, சஜிதா செய்யும் போது, அரஃபா நாளில் பெற்றோர்க்காக கேட்கும் துவா, ஷைத்தானுக்கு கல்லெறியும் போது, சஃபா மர்வாக்கிடையில் நோன்பு திறக்கும் நேரத்தில், நடுப்பகுதியில் ஃபர்லான் தொழுகைக்கு பிறகு பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் மத்தியில் ஜம்ஜம் நீர் குடிக்கும் போது, பிறருக்காக துவா செய்யும் போது, பிள்ளைகளுக்காக கேட்கும் துவா, பயணம் செய்யக்கூடிய துவா, காபாவிற்குள் கேட்கும் துவா, நோம்பாளியின் துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்பமாக முகமது அலி சன் ஆஃப் ஷாகுல் அமீர், ஆஷிம் சன் ஆஃப் வஹாப். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஆஷிப் ரஹ்மத்துல்லா. முன்னாடி வந்துடுங்க. ஆஷிப் ரஹ்மத்துல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு சில ஆசைகள் உண்டு, அந்த ஆசைகள் அடைய வழி சொல்லுங்க. கேளுங்கள், சொல்றேன். நான் பணக்காரனாக ஆகணும். போதும் என்ற தன்மையோடு இருங்க, நீங்க பணக்காரங்கள் ஆயிடுவீங்க. மிகப்பெரிய ஆலிமாக ஆகணும். இறையச்சத்தை கடைபிடிங்க, ஆலிமாயிடுவீங்க. நான் கண்ணியமான வாழ்க்கை வாழணும். ஜனங்களிடம் கையை தோதை விட்டுருங்க, கண்ணியமா வாழ்வீங்க. நான் ஒரு நல்ல மனிதனாக ஆகணும். மக்களுக்கு பயன் தரும் மாதிரி வாழுங்க, நல்ல மனிதராக ஆயிடுவீங்க. நான் நீதமுள்ளவனாக ஆகணும். நீங்க உங்களுக்கு எதை விரும்புகிறீர்களோ அதை மற்றவங்களுக்கு விரும்புங்க, நீதமானவராயிடுவீங்க. நான் ஆட்சிமிக்கவனாக ஆகணும். அல்லாவின் மீது நம்பிக்கை ஏற்படுத்துங்க, ஆற்றல் மிக்கவராயிடுவீங்க. அல்லாவுடைய தர்பாரில் எனக்கு விசேஷ அந்தஸ்து கிடைக்கணும். அதிகமாக அல்லாவை திக்ரு செய்யுங்க, அவனிடத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும். ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்படணும். எப்பொழுதும் ஒழுவோடு இருங்க, ரிஸ்கிலே அபிவிருத்தி ஏற்படும். நான் கேட்குற துவா எல்லாம் கபூலாகணும். ஹரமான பொருளாதாரத்தை விட்டுருங்க, அவங்க எல்லா துவாவும் கபூலாகும். ஈமான் பரிபூர்ணம் அடையணும். நற்குணம் உள்ளவராய் இருங்க, ஈமான்ல பரிபூர்ணம் அடைய முடியும். அல்லாவை பாமற்ற நிலையிலை சந்திக்கணும். குளிப்பு கடமையோட குளிச்சிருங்க, பாவம் இல்லாமல் அல்லாவை சந்திக்க முடியும். அல்லாஹ் என் குறைகளை மறைக்கணும். நீங்க பிறருடைய குறை மறைங்க, அல்லாஹ் குறை மறைப்பான். அல்லாஹ் ரசூலோட பிரியம் கிடைக்கணும். அல்லாஹ் ரசூலோடு பிரியப்பட்டவரை நீங்கள் பிரியப்படுங்க, அல்லாஹ் ரசூல் பிரியவங்களுக்கு கிடைக்கும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே எல்லாருமே நல்லபடியாக பேசணுங்கிறதுனால ஹஸரத்து ஒரு 2 மாதம் 3 மாதம் அதிகமாக சிரமப்பட்டு பிள்ளைங்களை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ் அதற்கு நல்ல கூலியை கொடுப்பான். இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் கவனிங்க. ஆடியன்ஸ் நல்லா கேட்டால் தான் அதனுடைய பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். அறிமுகம் இல்லாதவர்களின் பார்வையில் நம்ம எல்லாரும் சாதாரணமான மனிதர்கள். பொறாமைக்காரர்களின் பார்வையில் நம் அனைவரும் அகன்றமானவர்கள். நம்மை நேசிப்பவர்களின் பார்வையில் நம் அனைவரும் அற்புதமானவர்கள். கால் புணர்ச்சி கொண்டவர்களின் பார்வையில் நாம் தனி சிறந்தவர்கள். சுயநலவாதிகளின் பார்வையில் நாம் கெட்டவர்கள். சந்தர்ப்பாளரின் பார்வையில் நாம் குழப்பாளிகள். எதையும் பொந்து கொள்வர்களின் பார்வையில் நம் அவசரக்காரர்கள். கோழைகளின் பார்வையில் நம் அற்புதமானவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல்லா அவர்களது மகன் சையதுல்லா, முகமது ஹக்கீம் அவர்களது மகன் முகமது ரசூல். நெக்ஸ்ட் அஷ்ஃபாக் ஃபைசல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். மனிதனை கண்டால் நீ ஏன் வென்று ஓடுகிறாய்? மனிதன் மறதியிலே இருக்கிறான், அல்லாஹ்வையும் மறந்து விட்டான். இந்த உலகம் எப்படிப்பட்டதென்பதையும் மறந்து விட்டான். தான் யார் என்பதையும் மறந்து விட்டான். இப்படி மறதியில் மூழ்கி கிடக்கிற மனிதனுக்கு அருகில் சென்றால் அந்த மறதி எங்களையும் ஒட்டிக்கொள்ளுமே. அதனால் தான் மனிதனை பார்த்து விரண்டு ஓடுகிறேன். ஆம், நீ சொல்வது உண்மைதான். மனிதன் மறதியில் தான் இருக்கிறான். சரி, நீ ஏன் நிர்வாணமாக திரிகிறாய்? ஆடை அணிந்து திரியலாமே. ஓ, அதுவா? இந்த உலகத்திற்கு நாம் வரும்போதும் நிர்வாணமாகத்தானே வந்தோம். உலகை விட்டு போகும்போதும் நிர்வாணமாகத்தானே போகிறோம். அதனால் தான் எப்போதுமே நிர்வாணமாகவே இருக்கிறேன். சரியாக சொல்லுகிறாய். அதுதான் உண்மையான வாழ்க்கை. சரி, உனக்கு தேவையான எதுவும் இருந்தாலும் என்னிடம் தயங்காமல் கேள். அதை நான் நிறைவு செய்கிறேன். நீங்களே பிறரிடத்தில் தேவையாக கூடியவர்கள். தேவை உள்ள உம்மிடம் என் தேவை கேட்டு என்ன பலன்? அதற்கு தேவையே இல்லாத அல்லாஹ்விடமே கேட்டு பெற்றுக்கொள்ளலாமே. அதனால் என் தேவையை என்னை படைத்த அல்லாஹ்விடமே கேட்டு பெற்றுக்கொள்கிறேன். சரி, அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வழிகளில் பெருமை வாய்ந்ததாக எதை கருதுகிறீர்? எனது இந்த மோதிரம் தான். இந்த மோதிரம் சொர்க்கத்தில் தான் எனக்கு கிடைத்தது. அதற்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன காரணம்? உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் இந்த பறந்து விழுந்து பூமியின் அரசாட்சி அல்லாஹ்விடம் அந்த மோதிரத்தின் வளையத்தை விட ரொம்ப சிறியது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த மோதிரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். உங்களிடம் வேறென்ன சிறப்பு இருக்கிறது? அல்லாஹ் எனக்கு காற்றை வசப்படுத்தி தந்துள்ளான். அந்த காற்று உங்களுக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன தெரியுமா? அதாவது உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற எல்லா நியாமத்துகளும் இந்த காற்றை போலத்தான் இன்றைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்காது. வேற எதிலும் சிறப்பு உண்டா? அதுவும் மனிதன் இனமும் ஜின்னினமும் எனக்கு வழிபடுகிறது. அதுவும் ஒரு படிப்பினைக்குத்தான். அல்லாஹ்வின் படைப்புகளில் பெரும் படைப்பான ஜின்னும் மனிதனும் உனக்கு வழிபடும் போது நீ எனக்கு வழிபட்டே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு உணர்த்துகிறான். அல்ஹம்துலில்லாஹ், உன்னுடைய தெளிவான விளக்கத்திற்கு நன்றி. அல்லாஹ்வின் மிக சிறிய படைப்பான அந்த எறும்பு சொன்ன பாடத்தை நாமும் உணர்ந்து வாழ்க்கையில்
அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வருகை தந்து கண்ணியப்படுத்திய பட்டூர் ஜாமியா பள்ளியினுடைய நிர்வாக கமிட்டி உறுப்பினரும் நம் பள்ளியினுடைய முன்னாள் இமாமுமான முஸ்தாக் ஹசரத் அவர்களுக்கு இப்பொழுது நிர்வாகத்தின் சார்பாக கண்ணியம் செய்யப்படுகிறது. நிர்வாக பள்ளியினுடைய பொருளாளர் கலீல் ரஹ்மான் அவர்கள் இப்பொழுது சால்வை போர்த்தி கௌரவப்படுத்துவார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நெக்ஸ்ட் ஆயிஷா பேகம் நஸ்வீரா ரெடியா இருங்க. குர்ஆன் எப்படி இறங்கியது? வஹியின் மூலம் இறங்கியது. வஹி என்றால் என்ன? நபிமார்களுக்கு அல்லாஹ்விடம் இரு செய்தி. குர்ஆனில் முதல் வசனம் எது? அலத் சூராவில் இஸ்ரான்ற வசனம். இறுதி வசனம் எது? பக்ர சூராவில் வத்தஹு யௌமன் துர்ஜூனா பிஹி என்ற வசனம். பெரிய வசனம் எது? பக்ர சூராவில் 282வது. சிறிய வசனம் எது? முத்தசி சூராவில் 22வது வசனம். பெரிய சூரா எது? பக்ர சூரா. சிறிய சூரா எது? கௌசர் சூரா. குர்ஆனில் உள்ளம் எது? யாசின் சூரா. எல்லா நோய்க்கும் மருந்து எது? ஃபாத்திஹா சூரா. குர்ஆனில் 3 பகுதி எது? இக்லாஸ் சூரா. பாதுகாப்பு அளிக்கின்ற சூரா எது? பலத் மற்றும் நாஸ் சூரா. பிஸ்மில்லா அல்லாத சூரா எது? தௌபா சூரா. சுபு தொழுத பின் ஓத வேண்டிய சூரா எது? யாசின் சூரா. மக்ரிப் தொழுத பின் ஓத வேண்டிய சூரா எது? வாஜியா சூரா. வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய சூரா எது? கஹப் சூரா. குர்ஆனில் வசனங்கள் எத்தனை? 6666 வசனங்கள். வரலாறு கூடும் வசனங்கள் எத்தனை? 1000 வசனங்கள். வாக்குறுதி வசனங்கள் எத்தனை? 1000 வசனங்கள். எச்சரிக்கை வசனங்கள் எத்தனை? 1000 வசனங்கள். நல்லதை ஏவுகின்ற வசனங்கள் எத்தனை? 1000 வசனங்கள். எத்தனை தடுக்கின்ற வசனங்கள் எத்தனை? 1000 வசனங்கள். ஹலாலை கூடும் வசனங்கள் எத்தனை? 1000 வசனங்கள். ஹராமை கூடும் வசனங்கள் எத்தனை? 250 வசனங்கள். உதாரணங்களை கூடும் வசனங்கள் எத்தனை? 250 வசனங்கள். துஆக்களை இடம்பெற வசனங்கள் எத்தனை? 100 வசனங்கள். மற்ற வசனங்கள் எத்தனை? 66 வசனங்கள். குர்ஆனில் மொத்தம் எத்தனை ஜபர்கள்? 4,53,148. குர்ஆனில் மொத்தம் எத்தனை ஜேர்கள்? 39,580. குர்ஆனில் மொத்தம் எத்தனை பேஜ்கள்? 8,804. குர்ஆனில் மொத்தம் எத்தனை வார்த்தைகள்? 76,430. குர்ஆனில் மொத்தம் எத்தனை புள்ளிகள்? 3,26,671. குர்ஆனில் மொத்தம் எத்தனை மத்துக்கள்? 1,01,674. குர்ஆனில் மொத்தம் எத்தனை ஷத்துக்கள்? 1274. குர்ஆனில் மொத்தம் எத்தனை நபிமார்கள்? 25 நபிமார்கள். குர்ஆனில் கூறப்பட்ட ஒரே பெண்மணியா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். குர்ஆனில் மொத்தம் எத்தனை ருக்குகள்? 54 ருக்குகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த விஷயங்களை சொல்வதற்கு வந்திருக்கின்றோம். உயிரினங்களின் முகத்தில் அடிப்பதை தடுத்தார்கள். குளிப்பு கடமையானவர்கள் குளிக்காமல் சாப்பிடுவதை தடுத்தார்கள். பிறரின் மறைவிடத்தை பார்ப்பதை தடுத்தார்கள். வளங்கள் தரும் மரங்களுக்கு கீழும் நிழல் தரும் மரங்களுக்கு கீழும் சிறுநீர் கழிப்பதை தடுத்தார்கள். உணவிலும் பானத்திலும் ஊதுவதை தடுத்தார்கள். இடது கிராத்தால் சாப்பிடுவதை தடுத்தார்கள். மிருகங்கள் கட்டி போடும் இடத்தில் தொழுவதை தடுத்தார்கள். பெண்கள் ஜனாசாவை பின்தொடர்வதை தடுத்தார்கள். தேனீக்களை கொல்வதை தடுத்தார்கள். உயிரினங்களை நெருப்பால் கரிப்பதை தடுத்தார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு சத்தியம் செய்வதை தடுத்தார்கள். பிறர் மார்க்கத்தை திட்டுவதை தடுத்தார்கள். வெள்ளிக்கிழமை இமா மிம்பரில் ஏறி குதுபா ஓதுகின்ற போது பேசுவதை தடுத்தார்கள். குப்பை இருக்கும் இடத்தில் தங்குவதை தடுத்தார்கள். சூரியன் உதிக்கும் நேரத்திலும் மறையும் நேரத்திலும் உச்சியில் இருக்கும் நேரத்திலும் தொழுவதை தடுத்தார்கள். கணவன்
கணவன் அனுமதி இல்லாமல் மனைவி வெளியேறுவதை தடுத்தார்கள். நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், ஐயபு தஸ்ரீ இந்த நாட்கள் நோன்பு வைப்பதை தடுத்தார்கள். ஒரு பெண் தன் கணவர் அல்லாத பிறருக்காக அலங்கரிப்பதை தடுத்தார்கள். மிருகங்கள் நீர் குடிப்பது போன்ற ஒரேடியாக மூச்சு விடாமல் குடிப்பதை தடுத்தார்கள். புறம் பேசுவதையும் அதை கேட்டு மகிழ்வது தடுத்தார்கள். மக்கள் பயன்பாட்டு உள்ள கிணற்றில் உமிழ்வதை தடுத்தார்கள். வெள்ளி தங்கத்திலான பாத்திரத்தில் நீர் அருந்துவதை தடுத்தார்கள். வட்டியும் அது தொடர்புடைய குற்றங்களையும் தடுத்தார்கள். மதுவையும் அது தொடர்புடைய குற்றங்களையும் தடுத்தார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் எதை தடுத்தார்களோ அதை விட்டு விடுவதற்கும், எதை எடுத்து நடக்க சொன்னார்களோ அதை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அடுத்ததாக அயாத் பாஷா அவர்களது மகள் ராபியா, ஷாஜஹான் அவர்களது மகள் ஷோட்டிமா. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆயிஷாக்கா. வலைக்கும் சலாம் சோட்டி. என்னக்கா ஒரே வாடி போயிருக்குங்க முகம்? எப்படின்னு சொல்றது, மனசுல அவ்வளோ கவலை. அந்த கவலையை தீக்கணும்னு நினச்சா மறுநாள் இன்னொரு கவலை வந்தது. எப்படி சொல்ல, நம் முன்னோர்களும் நபிமார்களும் சஹாபிகளும் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. அதை பற்றி நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் சொல்லட்டுமா? சொல்லு. கணவன் சரியில்லை என்ற கவலையா? கவலைப்படாதீங்க. ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவரது கணவனும் மோசமானவன் தான். மனைவி சரியில்லை என்ற கவலையா? கவலைப்படாதீங்க. லூத் நபி, நூஹ் நபி அவர்களின் மனைவிமார்களும் மோசமானவர்கள் தான். குழந்தை இல்லையே என்ற கவலையா? கவலைப்படாதீங்க. முஃமின்களின் தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் குழந்தை இல்லை. பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கவில்லை என்ற கவலையா? கவலைப்படாதீங்க. நூஹ் நபி அவர்களின் மகனும் சொல்லை கேட்காதவன் தான். சொந்த வீடு இல்லை என்ற கவலையா? கவலைப்படாதீங்க. அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாலைவனத்தில் தான் வாழ்ந்து வந்தார்கள். தீராத நோய் என்ற கவலையா? கவலைப்படாதீங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பல வருடமாக நோயால் கஷ்டப்பட்டார்கள். பெற்றோர்கள் சரியில்லை என்ற கவலையா? கவலைப்படாதீங்க. இப்ராஹிம் நபி அவர்களின் தகப்பனும் அப்படிப்பட்டவர் தான். படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கவில்லை என்ற கவலையா? கவலைப்படாதீங்க. எல்லாம் நபிமார்களும் ஆடுதான் மேய்த்தார்கள். உடன் பிறந்தவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் என்ற கவலையா? கவலைப்படாதீங்க. யூசுப் நபியின் சகோதரர்களே துரோகம் செய்தார்கள். நம்பி அவர்கள் முதுகில் குத்திவிட்டார்கள் என்ற கவலையா? கவலைப்படாதீங்க. மூசா நபியின் முதுகில் அவரது சமுதாயமே குத்தியது. உங்கள் மீதும் குடும்பத்தின் மீதும் அவதூறு சொல்லிவிட்டார்கள் என்ற கவலையா? கவலைப்படாதீங்க. நபியின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீதும் அவதூறு சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தண்ணி குடிப்பதின் சுன்னத்துகள்: 1 வலது கையால் குடிப்பது, 2 பிஸ்மில்லா சொல்லி குடிப்பது, 3 உட்கார்ந்து குடிப்பது, 4 பார்த்து குடிப்பது, 5 3 முறை சுவாசித்து குடிப்பது, 6வது குடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷிஃபானா பாஷா அவர்களது மகள் ஷிஃபானா. தூக்கத்தின் ஒழுக்கங்கள். தூக்கத்தின் ஒழுக்கங்கள்: 1. இஷா தொழுத பின் உடனே தூங்கிவிட வேண்டும். 2.
முழுவுடன் தூங்க வேண்டும். 3 முறை விரிப்பை உதற வேண்டும். 4 3 முறை கண்களுக்கு சுர்மா போட வேண்டும். 5 கலிமா சொல்லி தூங்க வேண்டும். 6 சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சுபஹனல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதி கைகளின் ஊதி உடல் முழுவதும் தடவ வேண்டும். 7 சூரத்துல் முல்க், அலிஃப் லாம் மீம் சஜிதா சூராவை ஓதி தூங்க வேண்டும். 8 வடக்கு பக்கமாக தலையை வைத்து கிப்லாவின் பக்கம் முகம் வைத்து வலது கையின் உள்ளங்கை கன்னதை வைத்து தூங்க வேண்டும். 9 துவா ஓதி தூங்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.